ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஆகஸ்ட் 2026. बाप दादाவினுடைய மகா வாக்கியம். बाप दादा का मुख्य फरमान है निरंतर याद में रहो और मन वाणी कर्म से पवित्र बनो. பாபா சொல்றாங்க, பாப் தாதாவினுடைய முக்கிய கட்டளையாவது நிரந்தரமாக நினைவில் இருங்கள் மற்றும் எண்ணம் சொல் செயலில் தூய்மையானவர் ஆகுங்கள். संकल्प में भी अपवित्रता व अशुद्धता न हो, इसको कहते हैं संपूर्ण पवित्र. எண்ணத்தில் கூட அசுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலையை தான் என்னன்னு சொல்லலாமா? சம்பூர்ண பவித்திர ஆத்மாக்கள். அப்ப நம்ம இதை செக் பண்ணணும். என்னுடைய எண்ணத்துல ஏன் 2 நாளா பாபா சொல்லிட்டு இருக்கிறாருல, வீணானது வருது, ஏன் அசுத்தம் வருது? அப்ப இதை வெற்றி அடைவதற்கான வழி என்ன? பாபா நமக்கு என்ன ஒருக்கான யுக்திகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்பப்ப முரளிகள்ல அவர் சில ப்ராமிஸ்லாம் வேற சொல்லுவார், சில உறுதிமொழி அவர் கொடுப்பாரு. நீங்க இப்படி இருங்க, நான் இப்படி இருக்கேன், நீங்க இதை பண்ணுங்க, நான் இதை பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவருடைய மகா வாக்கியங்களுடைய ஆதாரத்துல வச்சு எண்ணத்தில் கூட அசுத்தம் இல்லாத ஒரு நிலையை நாம் அடையணும். இது சத்தியுகத்தினுடைய ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ். சத்தியுகத்துல இப்படிதான் இருக்க போறோம் நம்ம. அங்கே அதற்கான காரணங்கள், சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள் எதுவும் இல்லை, நேச்சுரலாக அங்கே இருக்கிறோம். ஆனால் அதற்காக இங்கே 1000 காரணம் இருக்குது நமக்கு வீணான எண்ணங்கள் வர வைக்கிறதுக்கு. மனிதர்கள் அப்படி இருப்பாங்க, பேசுவாங்க, நடந்துப்பாங்க, வெளி உலகம் அந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுங்கிறது உண்மையில் ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் பாபா மற்றும் அவருடைய ஞானம் இருக்கும் பொழுது நம்மால் அது முடியும். அதனால் பாபா சொல்றாரு, இந்த நிலையை எப்படி அடையிறதுன்னு நீங்க பாருங்க. संकल्प में भी अगर पुराने अशुद्ध संस्कार टच करते हैं, व्यर्थ संकल्प चलते हैं या स्वप्न आते हैं, तो भी संपूर्ण पवित्र नहीं कहेंगे. ஒருவேளை எண்ணத்தில் கூட உங்களுக்கு பழைய அசுத்த சம்ஸ்காரங்கள் வருகிறது என்றால், வீணான எண்ணங்கள் வருகிறது என்றால், அல்லது கனவுகள் வருகிறது என்றால், அப்பொழுதும் உங்களை சம்பூர்ண தூய்மையானவர் என்று சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களால எனக்கு இந்த எவ்வளோ வேஸ்ட் தாட்ஸ் வந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்கல்ல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது சரி. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம எத்தனை நாளைக்கு தான் இவங்களால சரியில்லை, சரி இவங்க இன்னைக்கு சரியாயிட்டாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் இதுக்கு காரணமாக இருப்பார், இன்னொரு மாதாஜி, இன்னொரு பிரதர், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ காரணமாக இருப்பாங்க. அப்போ எப்போதான் நம்ம என்ன சொல்ல, பாபா எதிர்பார்க்குற இந்த சம்பூர்ண நிலையை அடையிறது? அதனால் இந்த கனவுல கூட, ஸ்வப்பனத்தில் கூட உங்களுக்கு வீணானது வரக்கூடாதுன்ற நிலையை எப்படி அடையிறது? இதுக்கு நம்ம இப்போது அந்த கண்ட்ரோலை நம்மக்கிட்ட எடுத்துக்கணும். इसलिए पवित्र भव व योगी भव के पहले पाठ को स्वरूप में लाओ, तब ही बाप समान और बाप के समीप आने के அதிகாரி பன் சக்தே ஹோ. அதனால் நீங்கள் பிறந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரதானம் கொடுத்தேன், குழந்தைகளே தூய்மையானவர் ஆகுங்கள், யோகி ஆகுங்கள் என்று சொன்னேன். அதன் அனுசாரம் நீங்கள் அந்த முதல் பாடத்தை உங்களுடைய நடைமுறையில் கொண்டு வாங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா, நீங்கள் பாபாவிற்கு சமீபமான ஆத்மா, பரமாத்மாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா மற்றும் அதிகாரி ஆத்மா என்று சொல்லலாம். அப்போ பாபாவுக்கு எந்த ஒரு நிலை பிடிக்குது, நமக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு? சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மானா எண்ணத்தில் கூட அவர்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறார். எண்ணத்தில் கூட முழு தூய்மை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.